வணக்கம். இதுக்கு முதல்ல வீடியோகளில் நாங்கள் பார்த்தோம் டிங்கர்கேட் அப்படின்ற ஒரு சிம்யூலேட்டர் ஒன்றை யூஸ் பண்ணி எப்படி ஆர்டினோ ப்ரொஜெக்ட் செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையான உலகத்தில் நாங்கள் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஆர்டினோ ப்ரொஜெக்ட் செய்கிறதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிற முதலாவது வீடியோ இது. இதில் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண தேவைப்படுற நிறைய டிவைசஸ் கம்போனண்ட் தொடர்பான ஒரு பேசிக் அறிமுகம் ஒன்றை இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இதில் நான் காட்டுறது ஆர்டினோ ஊனோ அப்படின்ற போர்டு. இப்போ நான் காட்டுற பகுதியில் நீங்கள் பார்க்குறது வெளியில் இருக்கிற கம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்டினோ போர்டில் இருக்கிற பின்ஸ். இந்த மாதிரி ஒரு கேபிள் ஒன்று மூலமாக தான் ஆர்டினோ போர்டை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இந்த சைடை நாங்கள் கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி போர்ட்டுக்கு ப்ளக் பண்ணுவோம். இந்த சைடை ஆர்டினோ போர்டில் இருக்கிற இந்த போர்ட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி ப்ளக் பண்ணி கொள்வோம். கம்ப்யூட்டரோட இல்லாட்டி ஒரு லேப்டாப்போட இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கூலில் கிடச்சிருக்கிற டேப்லெட்டோட இந்த ஆர்டினோ போர்டை கனெக்ட் பண்ண பிறகு ஆர்டினோ ஐடிஇ அப்படின்னு சொல்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று மூலமாக நாங்கள் ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் கதைக்க போகிறது பிரெட் போர்டு அப்படின்ற டிவைஸை பற்றி. நீங்கள் டிங்கர்கேட்டில் ப்ரொஜெக்ட் செய்கிற நேரத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் பிரெட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெம்பரரியாக தற்காலிகமாக ப்ரொஜெக்ட்ஸை செய்து பார்க்குறதுக்காக இந்த மாதிரி பிரெட் போர்டோட உதவியை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஜம்பர் வயர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி. ஜம்பர் வயர்ஸில் 2 விதமான ஜம்பர் வயர்ஸ் இருக்குது. மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த டைப்பான வயர்கள். அதே மாதிரி ஃபீமேல் டு ஃபீமேல் அப்படின்ற டைப்பான ஜம்பர் வயர்ஸும் இருக்குது. பிரெட் போர்டை யூஸ் பண்ணி டெம்பரரியான ப்ரொஜெக்ட் செய்து பார்க்கும்போது அந்த பிரெட் போர்டில் இருக்க கனெக்ஷன்ஸுகளை உருவாக்கி கொள்றதுக்காக வேறு கம்போனன்ட்ஸுகளை கனெக்ட் பண்ணி கொள்றதுக்காக இந்த மாதிரியான ஜம்பர் வயர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் எல்இடி அப்படின்ற டிவைஸை பற்றி. ஒரு எல்இடி எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதில் 2 டெர்மினல்ஸ் இருக்குது, 2 முனைகள் இருக்குது. ஒரு முனை வந்து நீளமாகவும் அதோட மற்ற முனை வந்து அதை விட கொஞ்சம் நீளத்தில் குறைவாகவும் இருக்கும், கட்டையாகவும் இருக்கும். நீளமான முனை வந்து நேர்முனையாகவும், அதாவது அனோட் அப்படின்ற டெர்மினலாகவும், கொஞ்சம் கட்டையாக இருக்கிற முனை மறைமுனை இல்லாட்டி கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நாங்கள் கதைக்க போகிறது அல்ட்ராசோனிக் சென்சரை பற்றி. இந்த கம்போனண்ட் வந்து சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ஒலி அலைகளை பாவித்து தூரத்தை அளக்கக்கூடிய ஒரு டிவைஸ். மற்ற டிவைசஸ் போலவே இதுவும் டிங்கர்கேட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதே மாதிரியான தோற்றத்தை தான் உண்மையான டிவைஸும் இருக்குது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் சர்வோ மோட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி. டிங்கர்கேட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்வோ மோட்டர் ப்ரொஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் இதுக்கு முதல்லையும் பார்த்துருப்போம். இல்லாட்டி ஃப்யூச்சர்லேயும் நாங்கள் சர்வோ மோட்டர் ப்ரொஜெக்ட் செய்வோம். இன்புட்டாக சர்வோ மோட்டருக்கு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கோணத்துக்கு இதை திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை கொடுக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு இல்லாட்டி அந்த ஆங்கிளுக்கு இந்த சர்வோ மோட்டர் திரும்பும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் டிசி மோட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி. இது வந்து சர்வோ மோட்டர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு இல்லாமல் தொடர்ச்சியாக சுற்றக்கூடிய ஒரு டிவைஸ். இன்புட்டாக வோல்டேஜ் கொடுத்ததுக்கு பிறகு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்ற போகுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் தெர்மல் சென்சர் ஒன்றை பற்றி. இது வந்து வெப்பத்துக்கு மாற்றத்தை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு சென்சர். வெப்பநிலையை அளக்கக்கூடிய ஒரு தேவைக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்து வர லெசன்ஸில் பார்ப்போம் ஆர்டினோ போர்டோட இந்த மாதிரி ஒரு தெர்மல் சென்சர் ஒன்றை எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய விதமாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் ஃப்யூச்சரில் படிப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் எல்டிஆர் அப்படின்னு சொல்கிற சென்சர். வெளிச்சத்தை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் ஃப்யூச்சரில் படிப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் வேரியபிள் ரெசிஸ்டர் இல்லாட்டி பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்கிற டிவைஸை பற்றி. இந்த மாதிரி இந்த நொப்பை திருப்புறதன் மூலமாக இந்த நடுவில் இருக்கிற பின்னுக்கு இடையில் இருக்கிற தடை இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் 2 விதமான ஸ்விட்சஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து புஷ் பட்டன் அப்படின்ற ஸ்விட்ச். இதில் இப்படி இந்த பட்டனை புஷ் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் கனெக்ட் ஆகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது சாதாரணமாக எங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய நார்மல் நிறைய டிவைசஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நார்மலான ஒரு ஸ்விட்ச் ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி. இப்படித்தான் உங்களுக்கு உண்மையாக ஹார்ட்வேரில் வாங்குகிற நேரத்தில் ரெசிஸ்டர்ஸ் இப்படித்தான் தோற்றத்தில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒவ்வொரு கலர் கோட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. நாங்கள் அடுத்து வர லெசன்ஸில் பார்ப்போம். இந்த மாதிரி ரெசிஸ்டர்களோட கலர் கோட்ஸோட மீனிங் என்னது, ஒவ்வொரு கலருக்கும் இருக்கிற மீனிங் என்னது, அதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் சரியான ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு தேவையான டிவைஸை எப்படி செலக்ட் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்து வர லெசன்ஸில் பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் crocodile clip அப்படின்றது என்னன்னு சொல்லி. இது வந்து டெம்பரரியாக ஏதாவது ஒரு கனெக்ஷனோட உருவாக்கி கொள்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு டிவைஸில் ஒரு முனையோட ஒரு டெம்பரரி கனெக்ஷனோட உருவாக்கி கொள்றதுக்காக இந்த மாதிரி கிளிப் பண்ணி அந்த கனெக்ஷனை உருவாக்கி கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 2 பேட்ரி கேசஸ், 2 பேட்டரிகளை கனெக்ட் பண்ணி உருவாக்கக்கூடிய பேட்ரி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழமையாக நேர்முனை மறைமுனை அப்படின்னு 2 முனை இருக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பஸர் அப்படின்ற டிவைஸை பற்றி. இது வந்து ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு விதமான சத்தங்களை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். நாங்கள் பார்க்க போகிறோம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்ற டிவைஸை பற்றி. இது வந்து ஏதாவது ஒரு இலக்கத்தையோ இல்லாட்டி ஒரு எழுத்தையோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வகைகள் 2 இருக்குது. ஒன்று வந்து கொமன் அனோட் அப்படின்ற வகையான 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, அதே மாதிரி கொமன் கேத்தோட் அப்படின்ற ஒரு வகையும் இருக்குது. இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான வீடியோ சீரீஸில் நாங்கள் கொமன் கேத்தோட் அப்படின்ற டைப்பான 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி ஒரு எல்இடி ஒன்றை பேட்டரியோட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்விட்ச் ஒன்ற மூலமாக அந்த எல்இடியை ஒன் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி, அதோட பிரெட் போர்டு ஒன்றையும் யூஸ் பண்ணி எப்படி இந்த சர்க்கிட்டை பிரெட் போர்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டிங்கர்கேடை யூஸ் பண்ணி செய்கிற அதே வேலையை தான் செய்ய போகிறோம், ஆனால் உண்மையான கம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ பார்ப்போம் எல்இடியில் இருக்கிற முனைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி. ஒரு எல்இடி எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் 2 முனைகள் இருக்குது. ஒரு முனை நீளமாகவும் ஒரு முனை கட்டையாகவும் இருக்கும். நீளமான முனைக்கு அனோட் அப்படின்னு சொல்லுவோம், நேர்முனை. கட்டையான முனைக்கு கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம், மறைமுனை. அடுத்ததாக நாங்கள் யூஸ் பண்ணுற பேட்ரி பேக்கில் இருக்கிற முனைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி அடுத்ததாக பார்ப்போம். இதில் நாங்கள் பேட்ரி பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் AA அப்படின்ற பேட்டரியில் 2. வழமையாக எல்லா பேட்டரியிலையுமே நேர்முனை மறைமுனை அப்படின்ற ப்ளஸ் மைனஸ் சைனை யூஸ் பண்ணி பேட்டரியில் நேர்முனை மறைமுனையை மார்க் பண்ணியிருப்பாங்க. மேலே தள்ளிக்கிட்டு இருக்கிற பக்கம் தான் நேர்முனையாக இருக்க போகுது, அதுக்கு அடுத்த சைட் மற்ற பக்கம் மறைமுனையாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பேட்டரியோட நேர்முனையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற பேட்டரி கேஸில் இருக்கிற கனெக்ஷன், அதாவது வயர் தான் நேர்முனையாக இருக்க போகுது, மற்ற முனை மறைமுனையாக இருக்க போகுது. நிறைய சந்தர்ப்பங்களில் சிவப்பு கலர் வயரை தான் நாங்கள் நேர்முனைக்கு யூஸ் பண்ணுவோம், கருப்பு கலர் வயரை மறைமுனைக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஒரு ஸ்விட்சில் இருக்கிற முனைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்குறது ரொம்பவே இலகுவாக இருக்குது, ஏன்னா 2 முனைகள் தான் இருக்குது. அநேகமான நேரங்களில் ஸ்விட்சிட நடுப்பகுதிக்கு தான் பேட்டரியோட நேர்முனையை நாங்கள் தொடுப்போம், மற்ற பக்கம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முனைக்கு மற்ற முனையை கனெக்ட் பண்ணுவோம். எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்போ நாங்கள் செய்கிறதுல எல்இடியை நாங்கள் மற்ற முனைக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக ரெசிஸ்டர் அப்படின்ற டிவைஸை பார்ப்போம். எல்இடி மாதிரி ரெசிஸ்டருக்கு அனோட் கேத்தோட் இல்லாட்டி நேர்முனை மறைமுனைன்னு சொல்லி 2 முனைகள் இல்லை. எங்களுக்கு விருப்பமான மாதிரி குறிப்பிட்ட பக்கத்தை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்க்குறது பிரெட் போர்டு உண்டு. முக்கியமாக பிரெட் போர்டை யூஸ் பண்ணுற நேரத்தில் இதுக்கு உள்ளுக்கு கனெக்ஷன்ஸ் எப்படி உருவாகி இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பிரெட் போர்டில் இந்த மேலே இருக்கிற லைனும் கீழே இருக்கிற லைனும் கிடை பக்கமாக உள்ளால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நடுவில் இருக்கிற ஹோல்ஸை பார்ப்பீங்களா இருந்தால் அந்த எல்லாமே கொலம்ஸ் வகையில் நிலைக்குத்தாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு உள்ளால். அநேகமான நேரங்களில் கிடையான இருக்கிற இந்த கனெக்ஷன்ஸை நாங்கள் நேர்முனை மறைமுனை கனெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். நடுவில் இருக்கிற நிலைக்குத்தாக இருக்கிற ஹோல்ஸுகளை
எங்களோட சர்க்கிட்டுக்கு தேவையான வேறு கம்போனன்ட்ஸுகளை கனெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பாவிச்சு கொள்ள முடியும். ஓகே, நாங்கள் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு சர்க்கிட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் சம்மந்தமான கம்போனன்ட் சம்மந்தமான விவரங்களை பார்த்தோம். இப்போ பார்ப்போம் இதுகளை எப்படி கனெக்ட் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி. முதலாவதாக எல்இடியில் மறைமுனை கேத்தோட் இல்லாட்டி கட்டையாக இருக்கிற முனையை பேட்டரியோட மறைமுனையோட கனெக்ட் பண்ணி கொள்வோம். அடுத்ததாக எல்இடியோட நேர்முனையோட, அதாவது நீளமாக இருக்கிற முனையோட ரெட் கலர் வயர் ஒன்றை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு ரெசிஸ்டர் ஒன்றை எடுத்து சிவப்பு கலர் வயரோட மற்ற முனைக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக ரெசிஸ்டர்ட மற்ற முனையை எங்களோட சுவிட்சோட ஒரு முனையோட கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். கடைசியாக பேட்டரி பேக்கில் நேர்முனையை சுவிட்சிட மற்ற முனையோட, அதாவது நடுவில் இருக்கிற முனையோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொள்வோம். ஓகே, இப்போ எங்களோட சர்க்கிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது ஒன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்இடி ஒளிர போகுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் அதே சர்க்கிட்டை எப்படி பிரெட் போர்டு ஒன்றை யூஸ் பண்ணி நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி. நான் முதல்ல சொன்னது போலவே நடுவில் இருக்கிற இந்த வெர்டிக்கல் லைன்ஸோட யூஸ் பண்ணி தான் நாங்கள் கம்போனன்ட்ஸுகளை கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். நாங்கள் டிங்கர்கேட்டில் செய்தது போலவே இந்த மாதிரி எல்இடியை பிரெட் போர்டில் நடுவில் இருக்கிற 2 லைன்ஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி இதில் நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நடுவில் இருக்கிற நிலைக்குத்தான வரிசை எல்லாமே உள்ளுக்கால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் நோட் பண்ணணும். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் எல்இடியில் மறைமுனையை கீழே இருக்கிற ஒரு லைனோட இந்த மாதிரி மறைமுனைக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ள போகிறோம் ஜம்பர் கேபிளை யூஸ் பண்ணி. அதாவது இப்போ இந்த இடத்துல நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற நிலைக்குத்தான வரிசை தான் மறைமுனையோட கனெக்ட் ஆக போகுது. முதல்ல செய்தது போலவே அடுத்ததாக ரெசிஸ்டர் ஒன்றை எடுத்து எல்இடியில் நேர்முனையோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக ரெசிஸ்டர்ட மற்ற முனையோட சுவிட்சில் ஒரு முனையை இந்த மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். கடைசியாக சுவிட்சிட மற்ற முனையை இந்த மாதிரி கிடையாக இருக்கிற வரிசையில் மேலே இருக்கிற வரிசையோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் எல்இடி சம்மந்தமான சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நாங்கள் பவர் கொடுக்க போகிறோம். பவர் கொடுக்கறதுக்காக பேட்டரி பேக்கில் இருக்கிற நேர்முனை, அதாவது சிவப்பு வயரை இந்த மாதிரி மற்ற பக்கமாக சிவப்பு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கிற கிடையான வரிசையோடு இப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி பேட்டரி பேக்கில் கருப்பு வயரை, அதாவது மறைமுனையை
கருப்பு வயர் கனெக்ட் பண்ணியிருக்க கிடையான கீழே இருக்கிற வரிசையோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். சரி, இப்போ நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது, அதாவது ஒன் பண்ணும்போது எங்களோட எல்இடி ஒர்க் பண்ண போகுது. நாங்கள் வெள்ளனா கதைச்சோம் ஆர்டினோ ஐடிஇ அப்படின்ற சாஃப்ட்வேர் ஒன்றை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் அந்த சாஃப்ட்வேரை எப்படி எங்களோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் டிங்கர்கேடில் நாங்கள் செய்கிற டெவலப் பண்ணி பார்க்குற ட்ரை பண்ணி பார்க்குற சிமுலேஷன்ஸுக்கு உரிய கோடுகளை எப்படி உண்மையாக ஹார்ட்வேரில் இருக்கிற ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணி எங்களோட ப்ராஜெக்ட்ஸை ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்குறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிங்கர்கேடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோட் ப்ளஸ் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த நேரத்தில் பிளாக் ப்ளஸ் கோடுன்றதில் நீங்கள் கோடை வாசித்து பார்க்கலாம். ஸோ அதே டைப்பான கோட் தான் நாங்கள் ரியல் லைஃப்லேயுமே ஹார்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ முதலாவதாக பார்ப்போம் இப்போ எப்படி ஆர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேரை எப்படி எங்களோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி. உங்களுக்கு விருப்பமான வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஆர்டினோட ஒஃபிஷியல் வெப்சைட் www.arduino.cc அப்படின்ற ஆர்டினோட ஒஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளுக்கு போவீங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். அதில் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்ற டேப்பை நாங்கள் கிளிக் பண்ண போகிறோம். இடத்துல நீங்கள் வலது பக்கத்தில் பார்க்கலாம் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் உங்களோட கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனை இதில் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விண்டோஸ் 7 அண்ட் நியூவர் அப்படின்ற ஆப்ஷனை நாங்கள் இதில் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அடுத்து இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு பார்க்க கிடைக்கிது. ஆர்டினோ அப்படின்றது ஃப்ரீ சாஃப்ட்வேர் உண்டு. இதில் நீங்கள் காசு கொடுத்து பே பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இதில் ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களோட சாஃப்ட்வேரோட பேக்கேஜ் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்க கீழ் மூலையில் சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ ஓகே, இப்போ எங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செக்ஷனுக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் arduino.exe சொல்கிற ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. அது மேலே டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களோட கம்ப்யூட்டரில் வர மெசேஜுக்கு எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை நாங்கள் வாசித்து அதில் ஐ அக்ரி அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக வரதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண பிறகு இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் எங்களுக்கு பார்க்க கிடைக்கிது. அதுக்கு பிறகு இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறோம். குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு பிறகு ஆர்டினோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த க்ளோஸ் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட ஆர்டினோ இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ஆகுது. அடுத்ததாக பார்ப்போம் நாங்கள் ஏதாவது டிங்கர்கேடில் செய்த ப்ராஜெக்டோட கோடை எப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே டிங்கர்கேடில் செய்திருப்பீங்களா இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய கோடை நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். டிங்கர்கேடில் வலது பக்கம் மேல் மூலையில் ஸ்டார்ட் சிமுலேஷன் அப்படின்ற பட்டனுக்கு பக்கத்தில் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இந்த பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் கோட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களோட கம்ப்யூட்டருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய ஆர்டினோ கோடை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் செக்ஷன்ஸுக்கு போவீங்களா இருந்தால் .ino அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஆர்டினோ ஃபைல் ஒன்று உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ அடுத்ததாக டிங்கர்கேடில் நீங்கள் செய்தது போலவே ஆர்டினோ போர்டோட எல்இடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு பிரெட் போர்டை யூஸ் பண்ணி எல்லா சர்க்கிட்டையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆர்டினோ போர்டை இந்த மாதிரி கேபிள் ஒன்றின் மூலமாக உங்களோட லேப்டாப்புக்கு இல்லாட்டி கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஆர்டினோவை இப்போ நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ண போர்ட்டுக்குரிய கொம்போர்ட் என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் எந்த போர்ட் த்ரூ நடக்குது அப்படின்ற இதை உங்களோட கம்ப்யூட்டரில் கண்டுபிடிக்க வேணும். அதுக்காக நாங்கள் இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணுவோமா இருந்தால் கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் பார்ப்பீங்களா இருந்தால் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த போர்ட் செக்ஷனுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் ஆர்டினோ ஊனோன்னு சொல்லி உங்களோட போர்டோட பேர்
காட்டப்படுது. அதுக்கு அடுத்ததாக ப்ராக்கெட்டில் என்ன போர்ட் நம்பர் கனெக்ட் ஆகியிருக்குதுன்னு சொல்லி காட்டப்படுது. இதில் பார்ப்பீங்களா இருந்தால் COM6 அப்படின்ற போர்ட்டுக்கு தான் ஆர்டினோ ஊனோ போர்டு உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகியிருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பிறகு எங்களுக்கு ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரோட வேலை செய்கிற நேரத்துக்கு ரொம்பவே முக்கியமாக தேவை. ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட வேணாம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் ஆர்டினோ ஐடி த்ரூ எங்களோட ஆர்டினோ போர்டை எப்படி இந்த COM6 உதவியோடு எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஆர்டினோ அப்படின்ற ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணி ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு மெனு பார் ஒன்று உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். முதலாவதாக நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஆர்டினோ போர்டோட டைப்பை செலக்ட் பண்ண வேணும். அதுக்காக இந்த மாதிரி டூல்ஸ் அப்படின்ற மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்ப்பீங்களா இருந்தால் போர்டில் ஆர்டினோ ஊனோ அப்படின்ற இதுக்கு செலக்ட் பண்ண பிறகு அங்கிட்டு ஆர்டினோ ஊனோ அப்படின்ற நேமை செலக்ட் பண்ண வேணும். நீங்கள் வேறு போர்டு யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்குரிய போர்டு நேமை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி டூல் செக்ஷனில் போர்ட்டுன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடிச்ச சரியான போர்ட்டை இதில் செலக்ட் பண்ண வேண்டும். அதாவது COM6 அப்படின்ற போர்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். சரி, இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செய்ததுக்கு பிறகு மேக் ஷோ பண்ணிக்கொள்வோம். நாங்கள் டிங்கர்கேடில் செய்தது போலவே சரியான பின்னுகளுக்கு கனெக்ட் பண்ணப்பட்டு அந்த சர்க்கிட் கம்ப்ளீட்டாக ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறத மேக் ஷோ பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் கோடை நாங்கள் இந்த போர்டுக்கு அப்லோட் பண்ண நாங்கள் ரெடி. அதுக்காக நாங்கள் டிங்கர்கேட்லேருந்து டவுன்லோட் பண்ண அந்த கோட் ஃபைலை ஆர்டினோ ஐடியை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். அதில் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அந்த கோட் ஃபைல் நேமுக்கு சமனான ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. அதுக்கு நாங்கள் ஓகேன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தால் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு உள்ளுக்கு இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் ப்ளேஸ் பண்ணப்படும். அதோடு சேர்த்து ஆர்டினோ ஐடியில் இந்த கோட் ஃபைல் ஓப்பன் ஆக போகுது. முதல் மாதிரியே இப்போயும் இந்த விண்டோலையும் டூல்ஸில் போய்ட்டு மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க ஆர்டினோ போர்ட் டைப் அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் போர்ட் சரியாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பாக முக்கியமானதாக முதல்ல ஓப்பன் பண்ணியிருந்த அந்த ஆர்டினோ ஐடியோட சாஃப்ட்வேர் விண்டோவை க்ளோஸ் பண்ணணும். அடுத்ததாக மெனு பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அந்த நேரத்தில் எங்களோட ஆர்டினோ கோட் இந்த மாதிரி கம்பைலாக தொடங்கும். அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்கிற மெசேஜ் வந்ததுக்கு பிறகு அடுத்த பட்டன் இருக்குது அப்லோட் அப்படின்ற பட்டன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் இந்த கோட் உங்களோட ஆர்டினோ ஊனோ ஹார்ட்வேர் போர்டுக்கு அப்லோட் ஆக போகுது. இப்போ பார்ப்போம் எப்படி எங்களோட ஆர்டினோ சர்க்கிட் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக. எங்களோட டிங்கர்கேடில் நாங்கள் செய்தது போலவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் 2க்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்இடி தொடர்ந்து ஒளிர்ந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஆர்டினோ போர்டில் பில்டின்னாக இருக்கிற எல்இடி வந்து 1 செகண்ட் டிலேயோட பிளிங்க் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்த எந்த ஒரு டிங்கர்கேட் ப்ராஜெக்டையும் சரியாக திரும்ப போர்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக கோடை உங்களோட ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணி ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கும்.